ஹாய் எல்லாரும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் சீரிஸில் சாண்ட்விச் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் வந்து கேரட் இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வெங்காயம், குடமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இதில் வந்து பெப்பர் அண்ட் தேவையான சால்ட் போட்டுட்டு கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பன்னீரை வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மொசல்லா சீஸ் அந்த மாதிரி போட்டுன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்லைஸ் எடுத்துக்கிறதுனால நான் ப்ரெட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து இதை ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி நம்மளோட ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சீஸை வந்து நான் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வேணும்னா ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம். ஸோ பாதி ஸ்லைஸ் வந்து இந்த சைடும் இன்னொரு ப்ரெட்டில் பாதி வந்து நான் மேலே வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வேணால் 2 சீஸாக கூட ஆட் பண்ணிக்கலாம். டபுள் சீஸாக சாப்பிட்டாலும் செம்ம எம்மியாக இருக்கும். அண்ட் நம்மளோட ஸ்டஃபிங்கை வந்து இங்கே நடுவில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு மீதி பாதி இருக்க ஸ்லைஸை வந்து சீஸை வந்து நான் மேலே எடுத்து வச்சு நம்மளோட ப்ரெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ப்ரெட்டை நான் சைட்லலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா கட் பண்ணிக்கலாம், வேண்டான்னா ஃபுல்லாக கூட அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாண்ட்விச்சில் நீங்கள் அடிஷ்னலாக இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மஷ்ரூமும் ப்ரக்கோலியும் கூட நம்ம சாப் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இல்லை உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை ஸ்மாஷ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ப்ரெட் மேலே லைட்டாக பட்டரை தடவிட்டு நான் இன்றைக்கி சாண்ட்விச் மேக்கரில் தான் வச்சுருக்கேன். ஸோ சாண்ட்விச் மேக்கர் இல்லாதவங்க தோசை கல்லிலே நம்ம சாண்ட்விச் வந்து செஞ்சுக்கலாம். தங்க பிள்ளையோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்காக தான் நம்ம இன்றைக்கி வந்து சாண்ட்விச் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ்வலாக கொடுக்காம சம்திங் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.